நியூ சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் with the name of if activity. ஸோ இந்த இஃப் ஆக்டிவிட்டியோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, நான் ஜஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுறேன். அப்போ வந்து யூ வில் கெட் கிளியர் ஐடியா ஓகேங்களா. கண்ட்ரோல் ஃப்ளோவில் இஃப் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த இஃப் ஆக்டிவிட்டியோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஷோ எல்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தென் ஸ்டேட்மெண்ட் எல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ரெண்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். அந்த கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஓகேங்களா, இப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் அது எனக்கு மேட்ச் ஆச்சுன்னா இட் கோஸ் டு தென் ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் ட்ரூ. நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், அந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா இட் கோஸ் டு தென் ஸ்டேட்மெண்ட். இப்போ கண்டிஷன் நாட் மெட் அப்படின்னா என்ன ஆகும், எல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் இஃப் கண்டிஷன்ஸ். ஓகே, நான் ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வரேன், எக்ஸ்பிரஷன் வந்து இந்த கண்டிஷன்ஸில் வந்து அந்த வேல்யூ வந்து நான் ஒரு பர்டிகுலர் வேல்யூவோட வந்து நான் வந்து கம்பேர் பண்ணுறதோ இல்லை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூ வந்து ஒரு கொஷின்ஸ் மாதிரி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து மேட்ச் ஆச்சுன்னா தென்குள்ளே போகும், இல்லைனா எல்ஸ்குள்ளே போகும் ஓகேங்களா. நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இது கிரியேட் பண்ணுறேன். ஒரு நம்பர் வேலிடேஷன் மாதிரி வந்து கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் அசைன் ஆக்டிவிட்டி. நான் வந்து ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணுறேன் ஓகேங்களா. தட் இஸ் நம்பர். ஓகே, நம்பர். தென் வந்து ஒரு நம்பர் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். கோ டு வேரியபிள் பேனல், கிரியேட் நம்பர், இன்ட் நம்பர். அதில் வந்துட்டு இன்டீஜர் 32ன்ற டேட்டா டைப் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஐம் கோயிங் டு கால் இன்டீஜர் 32. ஐம் கோயிங் டு ஸ்டோர் சம் நம்பர்ஸ், சம் 90 அப்படின்னு வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த எக்ஸ்பிரஷனில் நான் கேட்குறேன் இன்ட் 90 ஓகே, இன்ட் நம்பர் கிரேட்டர் தென் 100 அப்படின்னு கேட்குறேன். ஓகே, கிரேட்டர் தென் 100 நான் கேட்குறேன். ஸோ இங்கே நல்லா பார்த்துக்கோ, இங்கே நான் ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த சேம் வேரியபிள் நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வேல்யூ வந்து நான் கொடுக்குற ஒரு ஓன் இன்புட் ஓகேங்களா. நான் கொடுக்குறத வச்சு டெசிஷன் வந்து எடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி இருக்கிற இன்புட்டை நான் கொடுத்துருக்கிற ஒரு கண்டிஷனோட மேட்ச் பண்ண, தட் மீன்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் மேட்ச், கிரேட்டர் தென் 100 கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே 90 போட்டுட்டு கிரேட்டர் தென் 100 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 90ன்றது வந்து ஸ்மாலு, 100ன்றது தான் வந்து பிக் அப்படின்றதுனால எங்கே போகும்னா எல்ஸ்குள்ளே போகும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ரைட் லைன் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 ரைட் லைன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்துட்டு எல்லாமே நான் வந்து ப்ராப்பராக போகிறேன். அதே மாதிரி நீங்களும் போங்க. எக்ஸ்பெக்டட்னு வச்சுக்கலாம். எக்ஸ்பெக்டட், இந்த சீக்வன்ஸுக்கு எக்ஸ்பெக்டட்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நாட் எக்ஸ்பெக்டட்னு வச்சுக்கலாம். சும்மா நாட் எக்ஸ்பெக்டட். ஸோ அதே மாதிரி ரைட் லைன் வந்துட்டு இங்கே கிரேட்டர் தென், நான் வந்து என்னுடைய மெசேஜ்க்காக கிரேட்டர் தென் வேல்யூ. ஸோ இப்படி தான் கிரியேட் பண்ணோம். ஏன்னா நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட விரும்பலை. ஸோ அதனால் நான் ப்ராப்பராகவே போகிறேன். இது லெஸ் தேன் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன போடுறோம் அப்படின்னா இன்ட் நம்பர் ஓகேங்களா. ஸோ அந்த நம்பர் நான் என்ன ப்ரொவைட் இன்புட்டாக கொடுத்தனோ அந்த நம்பர் டாட் டு ஸ்ட்ரிங். ஒய் டு ஸ்ட்ரிங், ஏன்னா நம்பரை வந்து இந்த பர்டிகுலர் ரைட் லைன் ஆக்டிவிட்டியில் வந்து நம்மளால் நம்பரை பிரிண்ட் பண்ண முடியாது, அதனால் ஓகேங்களா. நான் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஸ் ஓகேங்களா, வித்தின் டபுள் கோட்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 100 அப்படின்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதுவே காப்பி பண்ணிவிட்டு ஐ வில் கோ டு திஸ் ரைட் லைன் ஆக்டிவிட்டி. இங்கே வந்துட்டு இன்ட் நம்பர் இஸ் லெஸ் தேன் 100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி வேலிடேட் பண்ணுறேன். go and execute it. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, எப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் இன்டோ இல்லை டீபக் பண்ணாலையும் ஸோ இந்த லோக்கல் பேனலில் வாட்ச் பண்ணுங்கள், அடிக்கடி வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே தான் வந்து உங்களோட ரன் டைம் எக்ஸிக்யூஷன் அவுட்புட் அங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே உங்களுக்கான அந்த எக்ஸ்பெக்டட் ஒரு அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் இன்ட்டு பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து குட் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். ஸோ இன்ட்டு நம்பரில் என்ன இருக்குது, 90 ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது கண்டிஷன்ஸ் வந்து உள்ளே வருது ஓகேங்களா. இப்போது டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா ஃபால்ஸ்னு இருக்குது ஓகே. டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸு, இன்னும் இஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை.
let me execute it. இப்போ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த இன்ட் நம்பர் கிரேட்டர் தென் 0ன்றது ஃபால்ஸு. ஸோ இப்போ உங்களுக்கு லெஸ் தென் அப்படின்னு வந்துடுச்சு ஓகேங்களா. ஏன்னா வந்து நான் கொடுத்த நம்பர் இன்புட் வந்துட்டு லெஸ் தென் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போது பிரிண்ட்டும் பார்த்தீங்கன்னா 90 இஸ் லெஸ் தென் 100ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுச்சு ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு 150 கொடுக்குறேன். அடுத்து என்னுடைய இன்புட் வந்து 150 கொடுக்குறேன். ஸோ இது வந்து நாட் ஒன்லி நம்பர்ஸ், நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம லாஸ்ட்டாக கண்டெய்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ஒரு இமெயில் சப்ஜெக்டில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து கண்டெய்ன்ஸான்னு பார்த்தோம், அப்பர் கேஸ் பார்த்தோம், இந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ நம்ம வந்து எனி கைண்ட் ஆஃப் டேட்டா வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். டேட் செக் பண்ணலாம், டேட் வந்து கிரேட்டர் தென் பர்டிகுலர் திஸ் டேட்டா அப்படின்றத வந்து செக் பண்ணலாம். ஸோ மெனி திங்ஸ். ஸோ இப்போ ஸ்டெப் இன்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ ஓகேங்களா. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்திருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸ்பெக்டட்குள்ளே போயிடுச்சு. இப்போது இன்ட் நம்பர்ன்றது தான் நம்ம ஸ்டோர் பண்ணது 120 இஸ் கிரேட்டர் தென் 100 அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோமோ அதான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இஃப் கண்டிஷன்ஸ். இப்படி தான் வந்து இஃப் கண்டிஷனை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்புட் ஓகேங்களா, ஒரு இன்புட் அண்ட் யூ வாண்ட் டு டேக் 2 டெசிஷன்ஸ் ஓகேங்களா. ட்ரூவாக இருந்தால் தென்னில் போ, ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸில் போ அப்படின்னு. எனக்கு வந்து ஒரு இன்புட் ஐ வாண்ட் டு டேக் என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு 2 கண்டிஷன்ஸ் இல்லை, இன்னொரு கண்டிஷனும் நான் செக் பண்ணணும் ஓகேங்களா. அப்படின்னா ஸோ இன்னொரு இஃப் வந்து இதுக்குள்ளே போடக்கூடாது ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே போட்டுட்டு ஸோ இப்படி போகக்கூடாது ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால் இஃப் ஹேண்டில் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சினாரியோ வந்தால் ஹேண்டில் பண்ணுங்கள். மல்டிபிள் டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும் அப்படின்னா ஓகேங்களா, ஒரு இன்புட் அந்த இன்புட்டை வச்சு எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஆன்சர் வரணும் அப்படின்னா ஓகேங்களா, மல்டிபிள் க்ரைட்டீரியா செக் பண்ணி ஒரு ஆன்சர் வரணும் அப்படின்னா வி ஹாவ் அதர் ஆக்டிவிட்டீஸ். அதை லேட்டர் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா.